நேத்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. எத்தனை பேர் இத கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டேன். பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டாம். அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா அன்புமணியும், சௌமியா அன்புமணியும் கால்ல விழாத குறையா கெஞ்சினாங்க. நீங்க எங்களுக்கு கொள்ளி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும் அப்படின்னு எனக்கு அச்சுறுத்தல் குடுத்தாங்க. சரி வேற வழியே இல்லாம இவங்க பேசி முடிச்சதுனால நானும் பாஜக கூட்டணிக்கு சம்மதிச்சுட்டேன். பாஜகவோட கூட்டணி வைக்காம அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பாக சில இடங்களை நம்மளால் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா, அப்பனும் சரி, மகனும் சரி, தங்களுடைய கட்சி நலன் சார்ந்த விஷயங்களை என்னைக்குமே செஞ்சதில்ல. வன்னிய மக்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு தான் வந்திருக்கிறாங்க. புள்ள தன்னுடைய சொந்த சுயநலனுக்காகவும், அமைச்சர் பதவிக்காகவும் பாஜகவோட கூட்டணி வச்சா, அப்பா புள்ளைக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்காக பயந்து, பிள்ளையுடைய நலனுக்காக கட்சிய அடமானம் வச்சுட்டாரு. அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரிய வருது. எப்படி அதிமுகவை பிளவுபடுத்தி இன்னைக்கு வலுவிழந்த ஒரு கட்சியா மாத்திருச்சோ, அதே கதிக்கு தான் பாஜக, பாமகவையும் கொண்டு வந்திருக்குது.